உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன ராகுல் பண்ணிட்டு இருக்க? மோகன் அண்ணா மேல இருக்க வெறுப்பால குஷிக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு கூட நினைக்கிறது மறந்துட்டியா? குருடன் ஆயிட்டியா? தாமினி கிடையாது ராதா. ராதா தான் குஷிக்கு நல்ல அம்மாவா இருப்பா. இங்க பாரு கீர்த்தி, பாக்குறதுல எனக்கு பிரச்சனை இல்ல, உனக்கு தான் பிரச்சனை. உண்மை என்னன்னு உனக்கு புரியுதா இல்லையா? அந்த ராதா நல்லவ மாதிரி அப்பாவி மாதிரி ஆக்டிங் பண்ணி பண்ணி உன் கண்ணை நல்லா கட்டிட்டா. உன் கண் கட்ட முதல்ல எடுத்துட்டு நல்லா பாரு சுத்தி என்ன நடக்குதுன்னு. எவ்வளவு பிரேவா நான் எல்லா விஷயத்த சொன்னேன். ஆனா யாருமே நான் சொன்னதை சீரியஸாவே எடுத்துக்கல. யாருமே நான் சொன்னதை கேட்டுக்கல. குஷி இங்க வா. ஏன் இப்படி இருந்தா எப்படி? நான் தான் உன் பேச்சு கேக்குறேன்ல. இன்னைக்கு நீ சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டேன். நீ இன்னைக்கு என்ன அம்மான்னு கூப்பிட்ட. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் அப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அப்படியே ஒரு அம்மாவுக்கு தான் குழந்தை முதல்ல அம்மான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அப்ப நீ எனக்கு அம்மா வாயிடலாம்ல. உனக்கு இது புரிய மாட்டேங்குது ராகுல். எப்போ ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய தன்னோட குழந்தைய பாக்குறாளோ அப்பதான் அந்த குழந்தைக்காக எல்லாமே பண்ண முடியும். அவன் நடிக்கிறானா இவ்வளவு பண்ணிருக்க முடியாது ராகுல். சொல்ல போனா அவளுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா ஒரு தாய் தன்னோட குழந்தைக்காக எவ்வளவு பொறுப்பு எடுத்துப்பாலோ அத்தனை பொறுப்பையும் அந்த ராதா எடுத்துக்கிறா. நல்லா யோசி. சம்பந்தமே இல்லாத ஒரு குழந்தைக்காக எதுக்காக ராத்திரி முழுக்க கண்ணு முழிக்கணும்? ஒரு குழந்தை அழுக்கு பண்ண பெட் மேல யாரு தூங்குவாங்க? யாரோ ஒரு குழந்தைக்காக தன்னோட உயிரை எதுக்கு பணைய வைக்கணும் சொல்ல? நீ என்ன சொல்றியோ அதை தான் பண்ணுவாங்க. அதுக்கு நீ குஷி இங்க இருந்து போக விடணும். அம்மாவாலதான் அது எல்லாத்தையும் குஷிக்காக ராதா பண்ணிருக்கா ராகுல். உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த போர்வெல்குள்ள நம்ம குஷியை காப்பாத்துறதுக்காக ராதா எப்படி குதிச்சான்னு? இந்த மாதிரி காரியத்தை எந்த ஒரு பொண்ணும் தன்னோட உயிரை பணைய வச்சு பண்ண மாட்டான். யோசிச்சு பாரு, அவ பண்ண காரியம் அவளுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா ராகுல்? தன்னோட குழந்தைக்காக தன்னோட வலிகள் எல்லாம் மறைச்சு இருக்க கூடவ யாரா இருப்பா? அம்மா மட்டும்தான். நான் குஷிக்கு வெறும் அத்தை மட்டும்தான். ஆனா என்னால கூட இப்படி எல்லாம் பண்ணிருக்க முடியாது. ராதா நம்ம குஷிக்காக அவ்வளவு பண்ணிருக்கா. மோகனையா தாமினி அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறாரு குஷி. ஆனா மோகனை நீ தானே ராதா லவ் பண்ற. ஆனா அவர் என்ன காதலிக்கல. அது எப்படி உனக்கு தெரியும்? குஷி, காதலுங்கிறது ஒரு விசித்திரமான உணர்வு. அது ஒருத்தரோட மனசுக்குள்ள வந்துட்டா முயற்சி பண்ணாலும் அதை மறைக்க முடியாது. மோகனையா என்னை காதலிக்கிறவரா இருந்தா அவர் அதை பத்தி கண்டிப்பா என்கிட்ட சொல்லியிருப்பாருல்ல. ஆனா பரவாயில்ல, காதல்னா ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தே ஆகணும்னு அவசியம் இல்லை. சொல்ல போனா சில நேரத்துல நமக்கு பிடிச்சவங்க சந்தோஷத்துல நம்ம சந்தோஷம் இருக்கும். அதனால குஷி, இந்த விஷயத்தை பத்தி நீ இதுக்கப்புறம் பேசக்கூடாது, சரியா? நீயும் எனக்கு சத்தியம் பண்ணியிருக்கல, நான் மோகனையாவை காதலிக்கிற விஷயத்தை யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு. அந்த சத்தியத்தை தயவு செஞ்சு காப்பாத்து. இந்த சத்தியம் மாதிரி பிக் வேர்ட்ஸ்லாம் நான் சுத்தமா வெறுக்கிறேன். குஷி 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 நில்லு. குஷி, உங்களுக்கெல்லாம் மூளை குழம்பிடுச்சு. உங்களோட சேர்த்து என்னையும் குழப்ப பாக்குறீங்க. ராகுல் இங்க பாரு, நீ எதுக்காக மோகன் அண்ணாக்கும் ராதாக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். துளசி அண்ணியோட இடத்த நீ வேற யாருக்கும் கொடுக்க நினைக்கல. நான் சொல்றது சரிதானே? நான் சொல்றத நம்பு ராகுல். துளசி அண்ணியோட இடத்த நிரப்ப முடியும்னா அது கண்டிப்பா ராதாவால மட்டும்தான் முடியும். எனக்கு புரியுது ராகுல், உனக்கு துளசி அண்ணியை ரொம்ப பிடிக்கும், எனக்கு தெரியும். நான் நம்புறேன். துளசி அண்ணி எங்க இருந்தாலும் சரி அவங்களும் கண்டிப்பா இதை தான் விரும்புவாங்க. மோகன் அண்ணா ராதாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், தாமினியை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆமா ராகுல், புரிஞ்சுக்கோ.
கீர்த்தி சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். ராதாவால தான் மோகனுக்கு மனைவியாவும் குஷிக்கு அம்மாவாவும் ஆக முடியும். ப்ளீஸ் ஒத்துக்கோ ராகுல். ராகுல், நீங்க தான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியா? ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என்ன சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேண்டாம். நீங்க பாத்தீங்கல்ல, மோகன் அண்ணா என்ன எல்லாரும் முன்னாடியும் திட்டிட்டாரு. நீ எக்ஸாம்ல ஃபெயில் ஆனதுனால தானே அவர் கோவப்பட்டு உன்னை திட்டினாரு. இனிமே நீ எதுலயும் ஃபெயில் ஆக கூடாது. அதை புரிஞ்சுக்கோ. ஒருத்தவங்க நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டா நீ ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட அவங்களால அதை தாங்கிக்கவே முடியாது. அவர் உன் கூட இருப்பாரு, உனக்கு எதிரா இருக்க மாட்டாரு. பெரியவங்க உன்னை திட்டுறாங்கன்னா அது உன் நல்லதுக்காகவா தான் இருக்கும். அப்படின்னா வாழ்க்கை முழுக்க எனக்கு திட்டு தான் விழப்போகுது. நிறையவே. துளசி அண்ணிதான் உனக்கும் மோகன் அண்ணாக்கும் உள்ள உறவை பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. ஆனா உனக்கும் தாமினிக்கும் உள்ள நட்பு, அந்த உறவுகள் எல்லாத்தையும் அறுத்து எரிஞ்சிரும். உனக்கும் மோகன் அண்ணாக்கும் உள்ள உறவையும் உனக்கும் எனக்கும் உள்ள உறவையும். கீர்த்தி சொல்றது ரொம்ப கரெக்ட். ப்ளீஸ் ஒத்துக்கோ. ஒத்துக்கோ ராகுல். ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. நான் மத்த எல்லாரையும் சம்மதிக்க வச்சிடுறேன். நீயும் ஓகே சொல்லு ராகுல். ராகுல், நாங்க சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுப்பா. நல்ல வேலையா ராதா இருந்தா, இல்லனா உன்னை பத்தின உண்மைக்கே வெளி வந்திருக்காது. போதும், நிறுத்து கீர்த்தி. நீ அவங்க பக்கம் தான் நிப்பனா, அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண நினைக்கிறேன்னா இனிமே என் கூட பேசுறத நிறுத்துற. ராகுல், ராகுல் நில்லு. நீங்க வேணா பாருங்க, ஒரு நாள் தாமினி ராகுல ஏடா கூடமா மாட்டி விட போறா. யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவா. அது இவனுக்கு புரியவே மாட்டேங்குது. புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு குஷி. சொன்னா கேட்க மாட்டியா? ராதா, அவளுக்கு புரிய வைக்கிறது நிறுத்து. நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு எப்ப போக போறன்னு சொல்றியா? மாட்டியே, நீ அப்படி பண்ணவும் மாட்ட. உன் குடும்பத்துல உள்ளவங்க எந்த வேலைக்காக உன்னை இங்க அனுப்புனாங்களோ அது இன்னும் முடியவே இல்லைல்ல. மோகனை முழுசா உன் வலையில விழ வைக்கணும்ல, இல்லையா? போதும் தாமினி அக்கா. இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை என் குடும்பத்தை பத்தியோ இல்ல என் நடத்தை பத்தியோ நீங்க தப்பா பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது, சொல்லிட்டேன். இன்னைக்கு நான் எல்லார் முன்னாடியும் அமைதியா இருந்தேன்னா அதுக்கு என் குடும்பம் என்ன வளர்த்த வளர்ப்புதா காரணம். ஆனா இனி நான் அமைதியா இருக்க மாட்டேன். என்ன மிரட்டுறியா? மிரட்டுற பழக்கம்லாம் எனக்கு இல்ல, அது உங்களோட பழக்கம் தாமினி அக்கா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.